வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே வீடை போய் பாருங்கள், என்ன நிலமையில இருக்குன்னு பாருங்கள். எங்கள் அம்மா வேறு வீட்டுக்கு வர்றாங்கப்பா. இப்படிலாம் வீடு கிடந்தா என்னைய வந்து எங்கள் அம்மா வந்து குச்சி வச்சுலாம் அடிக்க மாட்டாங்க. இந்த பருப்பு கடைவோம்ல, மத்துன்னு சொல்லுவோம்ல, அதில் தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அடி வாங்குவோம்ப்பா. அடி வாங்குவோம். வீட்டில் சேட்டை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு கடையில் மற்ற திருப்பிக்கிட்டு அடி சொத்துன்னு கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடச்சிரும்னு பயம் வந்துருச்சு. அதனால் வீடை பார்த்தேன், இப்படி கிடக்கு. காலையில் அம்மா வீட்டுக்கு வருவாங்க, வீடை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. என் வீடு எப்போயுமே சுத்தமாக தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆனால் வந்து சரி லீவு தானே அப்படி சொல்லி அசால்ட்டாக இருந்துட்டேன். வீடு இப்படி ஆயிடுச்சு. கடன்னு வாங்க வேலையை செய்யலான்னு சொல்லிட்டு கடன்னு முதல்ல பாத்திரத்தை கழுவ போகிறோம். பாத்திரம் வாஷ் பேஷனில் இல்லைனாலே வீடு வந்து கிச்சனே வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு பாத்திரம் கழுவுறேன். பாத்திரம் கழுவுற வீடியோலாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன்ப்பா, ஏன்னா உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும்ல, அதனால் சரிங்களா. அதனால் கடன்னு நம்ம பாத்திரத்தை கழுவ போகிறோம். கழுவிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். பாத்திரம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷத்துலேயே கழுவிடலாம். 10 நிமிஷம்னாலும் ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து கழுவுறது வந்து பார்க்கும்போது போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்கப்பா, சரிங்களா. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுதுன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து எங்கள் உழைப்பெல்லாம் வந்து தான் இந்த மாதிரி வீடியோவாக வருது. அதனால் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்கப்பா, அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு சொல்கிற இன்ட்ரெஸ்ட்டே வரும். நம்ம சேனலுக்கு வந்து நம்ம வீடியோஸ் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால் வந்து அடுத்து இதை விடவே நல்லா வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், சரிங்களா. அதனால் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து பாத்திரத்தை கழுவிட்டுருக்கேன். பையன் வந்து என்னமோ எடுக்கிறதுக்கு வந்து சொம்பு எடுக்கிறதுக்கு வந்திருப்பான் போல். அப்புறம் நான் வந்து பாத்திரம் கழுவியாச்சு. இன்னும் அப்புறம் வாஷ் பேஷனை வந்து நல்லா சுத்தமாக கழுவி விட்டுறணும், சரிங்களா. அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து எப்போயுமே பாத்திரம் கழுவணும்னு நல்லா சுத்தமாக வாஷ் பேஷனை கழுவி விட்டுருவேன். இல்லைன்னா வந்து அங்கே ஒரு 2 கல் வச்சு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையை வந்து அடைச்சி வச்சுருப்பேன். ஏன்னா இல்லை அதில் வலை இன்னும் அடிக்கலைப்பா, வலைலாம் அடிக்கலை, அதனால் வந்து கல் வச்சு தான் நான் வந்து மூடி வச்சுருப்பேன். இல்லைன்னா எலி வந்து என்ன மகா பண்ணுறேன்னு எட்டி பார்ப்பாங்க. ஒரு நாள் அப்படி தான்ப்பா, அந்த மூஞ்செலின்னு சொல்லுவோம்ல, மூஞ்செலி வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே. இப்போது நார்மல் எலினாலும் தவி ஓடிடும். மூஞ்செலி அப்படியே எங்கே இருக்குன்னே தெரியாது, அவ்வாட அமைதியாக இருப்பாங்களா. அதனால் எலி உள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பாத்திரம் கழுவுன உடனே வந்து அந்த ஓட்டை எப்போயுமே நான் 24 மணி நேரம் அடைச்சே தான் வச்சுருப்பேன். பாத்திரம் கழுவும் போது மட்டும் அதை எடுத்து விட்டுட்டு அப்புறம் கழுவி விட்டுருவேன். அப்புறம் ஏதாச்சும் வாஷ் பேஷன் எப்பயும் ஸ்மெல்லாம் இருக்காது. சப்போஸ் இருந்துச்சுன்னா கம்போர்ட் இருக்குல்ல, கம்போர்ட் வாங்கி இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அடிச்சு விட்ருவேன். நல்லாயிருக்கும். நல்லா கிச்சனுக்கு வரும்போதே கம்போர்ட் ஸ்மெல் அடிக்கும். அப்புறம் வந்து அடுப்பை வந்து நல்லா தொடச்சி விட்டுறலான்னு சொல்லி அடுப்பை வந்து நல்லா தொடச்சாச்சு, சரிங்களா. இப்போ நான் வந்து சமையல் செய்ய போகிறேன், அதனால் வந்து அடுப்பெலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். 2 நாள் சனி ஞாயிறு லீவுன்னு சொல்லி நான் வந்து அசால்ட்டாக இருந்துட்டேன். இல்லைன்னா வீடு எப்போயுமே க்ளீனாக தானே இருக்கும், கோலம்லாம் போட்டு இந்த மாதிரி. சரி எங்கள் அம்மா வேறு வர்றாங்களா, அதனால் வந்து கண்டிப்பாக வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணியே ஆகணும். லீவு நாள்னா சரி நாளைக்கு லீவு தானே, ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு என் மனசு சொல்லும். ஆனாலும் என் மூளை சொல்லும், மகா நீ வீடை இப்படி வச்சுருந்தேனா மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்க மாட்டாங்க, ஒழுங்காக எந்திரிச்சு வேலையை செய் அப்படின்னு சொல்லி என்னோடய மூளை சொல்லிடுவாங்க. அதனால் நைட்டு வந்து பழைய குழம்பு இருக்குது பாருங்கள், இவ்வளோ குழம்பு இருக்குது. சரி இவ்வளோ குழம்பு தான் இருக்கே, இதையே வச்சு இன்றைக்கி நைட்டு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு இந்த பழைய குழம்பும் தோசை தான் நம்ம வந்து ஊற்ற போகிறேன், சரிங்களா. தோசை மாவு வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன், இன்னும் மாவு அரைக்கலை. கொஞ்சம் சாப்பாடு வேறு இருக்குது, பழைய சாதம். நான் வந்து பழைய சாதம் சாப்பிட்டுக்குவேன், பிள்ளைங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி, பிள்ளைங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன், சரிங்களா. அப்புறம் அப்படியே வந்து கிச்சனை வந்து கூட்டி விட்டுடலாம். அப்புறம் அப்படியே வந்து சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே போய் காய போட்டுடலாம். காய போட்டதுக்கப்புறம் குட்டியோண்டு கிச்சனை குட்டி சீமார் வச்சு கூட்டி விட்டுறலாம். குட்டி கிச்சனும் பெரிய கிச்சனும் வீடு எப்பவும் சுத்தமாக இருக்கணும், சரிங்களா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நானே வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
அப்புறம் வந்து சாக்கு எடுத்துகிட்டு கூட்டிட்டு அப்புறம் அந்த இடத்துலையே போட்டாச்சு. ஏன்னா பாத்திரம் கழுவும் போது சப்போஸ் தண்ணி சிந்தாது, சப்போஸ் சிந்தினாலும் அந்த சாக்கோடு போயிடும்னு சொல்லி நான் இங்கே எப்பவுமே ஒரு 2 சாக்கு மட்டும் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் அப்படியே வந்து இன்னொரு சாக்கையும் எடுத்து நம்ம இப்படி போட்டு விட்டுக்கலாம். நடக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பக்கத்தில் வாஷ் பேஷன் இருக்கனால தண்ணியே சிந்தினாலும் நம்ம நடக்கிறதுக்கு சதசதனான மாதிரி ஆகாது. அதனால் ஆகலைனாலும் சாக்கு எப்பவுமே அங்கே 2 போட்டுப்பேன். அப்புறம் வாங்க அப்படியே வந்து கிச்சனை வந்து நல்லா சுத்தமாக கூட்டியாச்சு. அங்கே உள்ள குப்பையெல்லாம் வந்து நம்ம கூட்டி பெருக்கி எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு குப்பையை வந்து கூட்டியாச்சு. முறத்தை எங்கே வச்சேன்னு தெரில. அப்புறம் அப்படியே வந்து கூட்டியாச்சு. சரிங்களா, முறத்தை தேடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுத்தமாக கிச்சனை கூட்டியாச்சு. வாங்க அப்படியே அந்த ரூம் போகலாம். அந்த ரூமில் நிறையா குப்பை இருக்குது. இங்கே பாருங்கப்பா, வீடு இப்படி இருக்குது. இப்படிலாம் இருந்தால் எங்கள் அம்மாட்ட நிஜமாவே எங்கள் அம்மா அடி பின்னிடுவாங்க. என்ன பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி திட்டுவாங்க. அதனால் வந்து நான் கடன்னு வேலையை செய்கிறேன். சரி, நாளைக்கு லீவு தானே, நான் அசால்ட்டாக இருந்தேன். எங்கள் அம்மா வரேன்ட்டாங்களா, சரி கண்டிப்பாக நம்ம வீடை க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு பெட்டை நல்லா உதறிட்டு. நம்ம வீட்டில் பெட்டு நீட்டாக இருந்தாலே மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம வீடு எப்பயும் ஆஹா நீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். உண்மையாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கப்பா. பெட்டில் இப்படி கசகசன்னு இருந்தாலே, அது மாதிரி இந்த பெட்டு போர்வை என்ன சொல்லுவாங்க, பெட்ஷீட்டா, அது வந்து அப்பப்போ மாற்றிட்டாலே வந்து ஒரு மனசு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். வீடு நீட்டாக இருக்குது, வீடு சுத்தமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து தோணும். அந்த மாதிரி சரி அம்மா வரனால சூப்பராக வந்து ஒயிட் கலரில் இந்த பெட்ஷீட்டு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டுருக்கேன்ப்பா. என்ன தான் நான் மாற்றினாலும் என் பசங்க எப்படினாச்சும் களைச்சி விட்டுறாங்கப்பா. அதுதான் எலாஸ்டிக் வச்ச பெட்டு உரம் வாங்கலான் இருக்கேன். அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி கண்டிப்பாக ஒரு பெட்டு உரம் வாங்கணும், எலாஸ்டிக் வச்சது. அதுனா வந்து களையாதில்ல அவ்வளோக்கா அப்படின்ட்டுருக்கேன். அப்புறம் வந்து நல்லா பெட்டெல்லாம் வந்து நீட் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்புறம் வந்து அப்படியே வந்து இழுத்து இந்த கம்பியில் அப்படியே டைட்டாக அப்படி விட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல பார்க்குறக்கு. நீட்டாக வந்து நம்ம பெட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அந்த தலகாணி போர்வை எல்லாம் வந்து அழகாக நீட்டாக வைக்கணும். அப்போ தான் பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும். 4 பேருக்கு 4 தலகாணின்னு பார்த்தா எங்கள் வீட்டில் 7 தலகாணி இருக்குப்பா. அதனால் கரெக்டான சைஸு, எப்படி சொல்கிறது, கரெக்டான சைஸை உள்ள தலகாணி இல்லை. அப்புறம் வந்து இப்போ 4 பேர் இருந்தால் 4 தலகாணி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வீடே வந்து நீட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு 5-6 தலகாணி இருக்குது. அதெல்லாம் வந்து நான் தூர போடலான் இருக்கேன். இப்போ போர்வையும் வந்து கரெக்டாக 4 பேர்னா 4 போர்வை மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். இது பெட்டு வரதான் என் பையன் வந்து இது தான் போற்றுவேன், நான் இது தான் போர்வையை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கான். சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அவனுக்கேன்னு. அப்புறம் வந்து இதுவும் ஒரு பெட்டு வரதான்ப்பா. என் பசங்களுக்கு போர்வையை விட இந்த மாதிரி பெட்டு வரதான் போத்துறதுக்கு பிடிச்சிருக்கு போல். அதனால் சரின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த கம்பியில் வந்து இந்த தலகாணி மாதிரி இந்த பாஞ்சு இருந்துச்சு. சரி அதை கட்டி வச்சா நல்லா இருக்குமான்னு பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது சோபா. அதனால் வந்து அவுத்தரலாம் அப்படி சொல்லிட்டு அவுக்க ஆரம்பித்தாச்சு. அதை தூக்கி அங்கே போட்டு சோபாவை நல்லா தட்டி விட்டுடலாம். சோபாவில் என் பசங்க ஏறி மண் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து எப்படியோ வந்து சோபாவை கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. அடியில் வந்து கட்டைங்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து சொருகி வச்சனால சோபா என்ன தான் நம்ம உட்காந்தாலும் ஒன்றுமே ஆகாது. அப்புறம் ஐயா அப்பா எனக்கு டயர்டாக இருக்குப்பா, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தே நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உட்காந்தே வந்து சோப்பு சீப்பு பவுட்ரு அது இதுன்னு வச்சுருப்பாங்கள்ல அந்த மேக்கப் ஐட்டம்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்து கடன்னு வைக்கிறேன். அப்புறம் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் கடன்னு நீங்கள் ஒரு கப்போர்டு இதெல்லாம் வைக்கிறக்கே ஒரு கப்போர்டு வந்து நான் ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். ஆனாலும் இந்த பசங்க எல்லாமே இந்த டிவி கீழே தான் இருக்கும் கசன்னு. அப்புறம் வந்து கடன்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன்ப்பா. சார்ஜர் வயரு அது இது, அப்புறம் இந்த நோட்டு, அப்புறம் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து டிவி யூனிட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு சோம்பேறியாக இருந்தாலும், ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக பிரகாசமாக வீடே வந்து பளிச்சென்று இருக்கும். உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.
உப்பு எங்கள் மாமா இங்கே இங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்காருக்கு உப்பு எடுத்துருவான் பாரு. அதனால் நான் ஒரு டப்பாவில் போட்டு இங்கே டிவிக்கிட்டே வச்சுட்டேன்ப்பா. தேவைன்னா எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிடுங்க ராசா அப்படின்னு நினச்சிட்டு வாங்க கட்டில் கடையில் கூட்டிடலாம். சீரியல் இப்போ அழகாக இருக்குல்ல, பிங்க் கலர். அப்புறம் அப்படியே வந்து கட்டில் கடையில் வந்து கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பக்கம் கூட்டின பிறகு இந்த பக்கமும் நம்ம கூட்டி விட்டுறலாம். அப்புறம் இந்த பீரோவிலேருந்து துணி வேறு எட்டி பார்க்குது. அது பீரோ ஒரு நாளைக்கு ஒதுங்க வைக்கணும்ப்பா, அதுக்கு ஒரு டைம் வர மாட்டேங்குது. இந்த வாரம் சனி ஞாயிறு லீவ் வந்துச்சுன்னா வந்து பீரோலாம் வந்து ஒதுங்க வச்சு உங்களுக்கு நான் பீரோ டூர் போடுறேன் சரிங்களா. என்கிட்ட எவ்வளோ சேரீ இருக்குது, எவ்வளோ சுடிதார் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் அப்படியே வீடை வந்து கடன்னு கூட்டியாச்சு. அப்புறம் சோபாவை இருந்த இடத்துலையே வச்சிடலாம். அப்புறம் நம்ம சேனல் வந்து போன லாங் வீடியோ வந்து ஒரு கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமார் கண்டிப்பாக மாற்றிடுங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஜோதி சிஸ்டர் வந்து சீமார் மாற்ற சொல்லிட்டேன். அதனால் அக்கா நான் வந்து புது சீமார் வாங்கிட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். புது சீமார் கண்டிப்பாக வாங்கிட்டேன். ஆனாலும் இந்த பழைய சீமாரை விட மனசு வரலை. அதனால் சரி கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு டைம் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு இந்த சீமாரை வச்சே கூட்டிகிட்ருக்கேன் சரிங்களா. அதனால் சீமார் தான் வந்து வீட்டோட லட்சுமின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து சீமார் இந்த அளவுக்கு தேவை விடவே கூடாது, எனக்கே தெரியும். ஆனாலும் வந்து சில பல காரணத்தினால் வாங்காமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து புது சீமார் வாங்கியாச்சு. நாளையிலேருந்து நம்ம வந்து புது சீமாரிலே வீடை கூட்டிடலாம் சரிங்களா. அப்புறம் அப்படியே கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்மளுடைய பூஜாரிக்கு வந்தாச்சு. பூஜாரியும் வந்து எங்கள் அம்மா வந்து எட்டி பார்ப்பாங்க கண்டிப்பாக. அதனால் பூஜாரியும் எப்போயுமே சுத்தமாக இருக்கணும். அம்மா எட்டி பார்க்குறாங்கன்னு இல்லை, நான் எப்போயுமே சுத்தமாக தான் வச்சுருப்பேன், உங்களுக்கே தெரியும். ஆனாலும் கொஞ்சம் கசன்னு ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து சரி கையோடு வந்து பூஜாரியும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு சரிங்களா. பூஜை அறையில் வந்து அரிசி மாவால் வந்து கோலம் போடுறது அவ்வளோ ஒரு நன்மைகள் சரிங்களா. அதனால் வந்து சரின்னு சொல்லி அரிசி மாவில் வந்து நான் கடன்னு கோலம் போடுறேன் சரிங்களா. இது வந்து ஒரு கடப்பை கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கல் நீளமாக கட் பண்ண கல் தான். அது வந்து ஸ்டெப் ரேக் மாதிரி வச்சுருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும். முதல்ல வந்து தெய்வங்கள், அப்புறம் விளக்கு, அப்புறம் தெய்வங்கள், அப்படி அழகாக ஸ்டெப்பாக பூஜை அறையை மாற்றி வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கோலம் போட்டு அப்படியே வந்து தெய்வத்தை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்னொரு கடப்பை கல், புது கல் தான் சரிங்களா. அந்த புது வீடு கட்டுவாங்கள்ல, அவங்க வந்து கட் பண்ண பீஸு எங்கள் வீடு பக்கத்தில் ஒருத்தவங்க வீடு கட்டினாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், எடுத்துக்கோமா அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி வந்து தொடச்சி இந்த மாதிரி வந்து ஸ்டெப் ரேக் மாதிரி வச்சுருக்கேன். இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். பாருங்களேன், இதில் வந்து நம்ம கோலமும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு பிளாக் கலராக, அதனால் வந்து அரிசி மாவில் கோலம் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறக்கு பூஜை அறையேன்னு ஒரு மங்களகரமாக. அதனால் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அழகாக வந்து அரிசி மாவுலேயும் கோலம் போட்டாச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு தெய்வங்களாக எடுத்து வச்சுட்டு அழகாக அடுக்கி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அழகாக அடுக்கி வச்சிட்ருக்கேன் ஒவ்வொரு தெய்வங்களாக எடுத்து சரிங்களா. அப்படியே வந்து கொஞ்சம் கடன்னு ஸ்பீடாக வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் சரிங்களா. வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கேன் சரிங்களா, உங்களுக்கு போர் அடிக்கும்ல அதனால். இல்லைப்பா நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் சரிங்களா. கடன்னு எல்லா தெய்வங்களையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு கீழேயும் வந்து அழகாக வந்து தொடச்சி அழகாக இன்றைக்கி வந்து கோலம் போட போகிறோம் சரிங்களா. இருக்கிற குட்டி இடமா இருந்தாலும் அழகாக வந்து பூஜை அறையில் குட்டி கோலம் போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பூஜை அறை வந்து கிடையாதுப்பா, இது வந்து இந்த டிவி ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டாண்டு தான். அது வந்து எனக்கு வந்து இந்த இடத்துக்கு கரெக்டான சைஸாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் அப்படியே வந்து அதுக்கு மேலே ஒரு
ஒரு பலகைன்னு சொல்லுவோம்ல, அந்த பலகை போட்டு அதுக்கு மேலே என்னென்ன கலர் எனக்கு பிடிக்குதோ அந்த பெயிண்டெல்லாம் அடித்து இந்த மாதிரி அழகாக பூஜை ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டு விட்டுருவோம், பார்க்குறக்கு பூஜை அறை மாதிரியே இருக்கும். நம்ம பூஜை அறை பீரோ வாங்கலாம், ஆனால் நமக்கு வீட்டில் இடம் பத்தாதுப்பா. அதனால் வந்து நான் இன்னும் வாங்காமல் இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற பூஜை அறை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு பீரோ மாதிரி வாங்கி தெய்வங்களை உள்ளே வச்சு அடைக்கிறது எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. இந்த மாதிரி எனக்கு விருப்பம் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கணும். நம்ம வந்து நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி அப்படிங்கும்போது இந்த ஸ்க்ரீனை மட்டும் நாங்கள் எடுத்து விட்டுருவோம். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. எனக்கு பிடிக்கும் என்னோடய பூஜை அறை. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக, சரிங்களா? அப்படியே வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்து கடைசியாக ஒரு கட்டை, அந்த மரக்கட்டை, சரிங்களா, அதுலேயே கோலமெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அவங்களையும் வச்சுட்டு அதில் வந்து தீபம் ஏற்றினா 3 அடுக்கு 3 ஸ்டெப்பு மாதிரி, படி மாதிரி, சரிங்களா? மேலே தெய்வங்கள், நடுவில் விளக்கு, இந்த மாதிரி ஸ்டெப்பாக பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தாமரை கோலம் போட்டலாம். பூஜை அறையில் கண்டிப்பாக தாமரை கோலம் தான் வந்து போடணும். 8 இதழ்கள் இருக்கிற மாதிரி தாமரை கோலம் கண்டிப்பாக போட்டுருங்க, சரிங்களா? அதுவும் அரிசி மாவில் போடுங்க, ரொம்ப நல்ல விசேஷம். நான் வந்து இப்போது வந்து சரஸ்வதி பூஜை, வரலட்சுமி பூஜைக்கு வந்து பூஜை ரூம் கலரை வந்து மாற்றிடலான் இருக்கேன், சரிங்களா? ஒன்று எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் அடிக்கலான் இருக்கேன், ப்ளூ கலரை வந்து எல்லோவை மாற்றிடலான் இருக்கேன். எல்லோ அடிக்கலாமா இல்லை ஒயிட்டில் அடிச்சிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. என்ன கலர் அடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ப்ளூ கலரை வந்து மாற்றிடலாம். நான் வந்து அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து ஸ்க்ரீனை போட்டு விட்டுறலாம். நாளைக்கு வந்து நம்ம பூஜை பண்ண போகிறோம். கண்டிப்பாக மறுநாள் வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்மளுடைய பூஜை அறையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு வந்து அப்படியே தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தெய்வங்கள்லாம் வச்சுருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும், சரிங்களா? நான் வந்து ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி பூஜை அறையில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அழகாக வந்து லட்சுமி அம்மன், விநாயகர், சரஸ்வதி அம்மன், முருகர் கடவுள் எல்லோருமே வந்து அழகாக வரிசையாக வந்து அழகாக அடுக்கி வச்சு அழகாக ஒரு குட்டி பூஜை பண்ணியாச்சு. பாருங்கள் பூஜை அறை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? தீப ஒளி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் தீப ஒளி ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த குட்டி குட்டி மீன்கள் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கும். கவலைகள் இருந்தால் மறந்து போயிடும். அப்படியே வாங்க வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கோபுரத்தில் வந்து பழைய கோலம்லாம் இருந்தாங்களா, சரி இதெல்லாம் அழிச்சிட்டே நம்ம வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த கட்டையை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அழகாக வந்து அடையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து அந்த பலகையை வச்சுட்டு அப்புறம் இன்னொரு பலகையும் வச்சுட்டு அப்படியே கோபுரத்தை வந்து நம்ம நல்லா தொடச்சிட்டு அப்படியே வச்சிடறோம், சரிங்களா? அப்புறம் நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஏதாவது தெய்வங்களை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ தரேன். அப்படியே வந்து கோலம் வந்து கடன்னு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த கோலம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், இந்த கோலம் டிசைனு சூப்பராக இருக்கும். ஒரு மங்களகரமான ஒரு கோலம், ஒரு ஈஸியான ஒரு கோலம்னா இந்த கோலம். ஆனால் கொஞ்சம் நல்லா பெரிய இடமா இருக்கணும் அகலம். ஆனால் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சைடு வரையறதுக்கு கொஞ்சம் இடம் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அழகாக அப்படியே வந்து வரைஞ்சி விட்டாச்சு. இருக்கிற இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக வரைஞ்சாச்சு, சரிங்களா? அப்படியே வந்து அழகாக கோலம் வந்து வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து சைடில் பார்டர் மாதிரி ஒரு குட்டி ஒரு சின்ன கோலம் மாதிரி போட்டுட்டு அந்த இடத்த கீழே வந்து கூட்டி விட்டுறலாம். கூட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து இங்கேயும் வந்து தண்ணீர்லாம் தொளிக்கணும். தண்ணீர் தொளித்து நல்லா தொடச்சி விடணும் இந்த இடத்த, சரிங்களா? அப்புறம் வந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து நல்லா தொடச்சி விட்டேன். ஊற்றிட்டு அப்புறம் நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். வாரத்தில் 2 டைம் வந்து தான் நான் வீடை துடைப்பேன். தினமுமே வந்து வீடை துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும், ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வந்து விளக்கேற்றுவோம். நம்ம டெய்லியுமே ஏற்றுறோம், இருந்தாலும் வீடை துடைக்கிறது வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் தான் நான் வீடை துடைப்பேன், சரிங்களா? அப்புறம் வந்து இந்த ரூமில் வந்து இந்த பெட்டில் வந்து பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க எழுந்திரிச்சிட்டனால சரி இந்த பெட்டையும் க்ளீனாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டியாச்சுப்பா. இது வந்து சோபா இருக்குல்ல, சோபாவோட அந்த பான்ச் அந்த இதுதான். அப்புறம் வந்து அதை வந்து நாங்கள் பெட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் எடுத்து வச்சிடலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து ஓரமாக வச்சுட்டா தான் வீடு நீட்டாக இருக்கும். அப்புறம் துண்டு அதெல்லாம் வந்து அங்கங்கே கிடந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து
அப்படியே கொடியில் போட்டாச்சு. சரிங்களா, அப்படியே இந்த ரூமையும் வந்து கூட்ட ஆரம்பித்தாச்சு. பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். எதுவுமே அப்படி தான் சுத்தம் பண்ணால் தான் வீடு வீடாட்டம் இருக்கும், இல்லைன்னா இப்படி தான் இருக்கும் குப்பையாட்டம். பெண்கள் எப்படினாச்சும் சோம்பேறிப்படாமல் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானே வந்து எனக்கே சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்ப்பா. இந்த வீடை கூட்டுறது கூட பெரிய விஷயம் கிடையாது. அந்த பொருளெல்லாம் அங்கங்கே கிடக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். அப்புறம் வீடு க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு லைட்டாக ஒரு ஹோம் டூர் காட்டுறேன் பாருங்கள். வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு கட்லு. நாளைக்கு எங்கள் அம்மா வரனால வீடு இப்படி க்ளீனாக இருந்தால் தான் எங்கள் அம்மா திட்டமாட்டாங்க அப்படின்னு இல்லை, நான் எப்போயுமே க்ளீனாக தான் வச்சுருப்பேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்புறம் பூஜை ரூமும் அழகாக வந்து நீட் பண்ணி வச்சாச்சு. காலையில் வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். சரிங்களா, அப்புறம் வாங்க அப்படியே கிச்சனை பார்க்கலாம். கிச்சனும் அழகாக வந்து ஏற்கனவே வந்து அப்படி நீட்டாக தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நீட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து தோசையும் கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். ஏற்கனவே சாப்பாடு இருக்குது, பழைய குழம்பு இருக்குது, அதனால் வந்து ஒரு 4 தோசை ஊற்றி கொத்தமல்லி சட்னி தான். சரிங்களா, அப்படியே அடுத்தடுத்த விலாகில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உப்பெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே வந்து